विद्महि शक्तियस्ताय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात्। சரவண சமயல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. சரவண சமயல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசிய மாறும். சமையல் 6 வகை கலை அல்லவா, தீர தீரன மனிதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. எதிலும் உண்டு கணக்கு, நீ நெருப்ப குறைச்சு வணக்கு. பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு. ஆமாங்க, மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே, கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா, காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது, கழுவி நறுக்கணும். அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும், பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும். தாயை நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புதுச்சுவை கூடினால் அண்ணியோட சமையல். மனைவி சமைப்பதில் மனசிருக்கும், தோழி சமைய தப்பும் பிடித்திருக்கும். ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவு, மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு. தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. வெண்டைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தயிர் விட்டு இறக்குனு வையே, பழவழப்பான வெண்டைக்காய் மொறு மொறுன்னு இருக்கும். நண்பன் வீட்டு உணவு உரிமையாக இருக்கும், பிள்ளை போடும் உணவு கடமை சொல்லி கொடுக்கும். ஏற்ற தாழ்வை போக்கும் சமபந்தி உணவு பகையை நட்பாக்குமே எதிரி வீட்டு உணவு. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும். பண்பாட்டை உணர்த்திடுமே விழா கால உணவு, நம்மாயுளையே கூட்டுமம்மா மண் பானை உணவு. கீரை நிறம் வராம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம் தான். ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு, சமையலில் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா தீர தீரனா சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி.